ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 4500 ஆண்டுகள் பழமையான குஜராத் மாநிலத்தின் கட்ச் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற டோலாவிராவின் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பல ஆச்சரியமான தகவல்களை உள்ளடக்கிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Let's go. கடந்த 2021ஆம் ஆண்டு யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள 4500 ஆண்டுகள் பழமையான இந்த டோலாவிரா எகிப்தின் பிரமிடை விட மிகவும் பழமையானது என கூறப்படுது. கொட்டாடா என இந்திய அந்த பகுதி மக்களால் அழைக்கப்படும் டோலாவிரா காதிர் தீவின் வடமேற்கு பகுதியில் 100 ஹெக்டேருக்கு மேலாக வறண்ட நிலத்தில் பரவியிருக்கு. இந்த பகுதி கிரேட் ரேன் ஆஃப் கட்ச் தீவுகளில் ஒன்றாகும். 1967ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான திரு ஜகபதி ஜோஷி அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பகுதியை 1990ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டது. டோலாவிரா இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 2 பெரிய ஹரப்பன் தலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆராய்ச்சியாளர்களால் குறிப்பிடப்படுது. இதன் பரப்பளவு துணைக்கண்டத்தின் 5வது பெரிய அளவு என குறிப்பிடுகின்றன. கோடைத்தளத்தில் கடலாக காட்சி தரும் இந்த பகுதி குளிர்காலத்தில் வெண்மையாக காட்சி தரும். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? பனியெல்லாம் இல்லைங்க. கடல் நீர் இருந்த இந்த பகுதி முழுவதும் வெண்மையான உப்பா மாறுது. டோலாவிரா ஒரு காலத்துல கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருந்துள்ளது. இதனால் இந்த பகுதி மக்கள் போக்குவரத்துக்காக முழுவதும் கப்பல் வழியாகவே நடைபெற்றிருந்தன. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு பாலைவனமாக மாற தொடங்கியிருக்கு. பாகிஸ்தானில் தொடங்கி இந்தியாவை பரவியுள்ள இந்த ஹரப்பா அல்லது சிந்து நாகரிகத்தின் காலம் சுமார் கிமு 2900 முதல் கிமு 1500 வரை இருந்திருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் டோலாவிராவில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி இங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை நிலையின் தொடக்கம் முதல் பிந்திய நிலை வரையிலான 7 நிலைகளை காட்டுவதாக அமைஞ்சிருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. இந்த பகுதியின் சிறப்பு என்னவென்றால் உலகின் ஆரம்ப காலம் மற்றும் சிறப்பான நீர் பாதுகாப்பு தொடர்பான பல ஆதாரங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டோலாவிராவின் வடக்கு வாசல்ல பண்டைய சிந்து எழுத்துக்கள் கிடைத்துள்ளன. இதனை டோலாவிராவின் சைன்போர்டு என ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கின்றனர். 10 எழுத்துக்களில் செதுக்கப்பட்டுள்ள இந்த பெரிய கல்வெட்டுக்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஆரம்ப கால அடையாளமாக இருந்திருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகிறது. ஒருவேளை இந்த சைன்போர்டு சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் பலகையா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 10 சிந்து எழுத்துக்களுக்கான பொருள் இதுவரை யாராலும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இந்த எழுத்துக்களுக்கான பொருள் இதுவரைக்கும் மிஸ்ட்ரியாகவே இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் இந்த எழுத்துக்களை செய்ய ஹரப்பன் மக்கள் கனிம ஜிப்சம் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு கருதுகிறாங்க. எழுத்துக்களை தனித்தனியாக செஞ்சு பின்னாடி ஒரு பெரிய மரப்பலகையில அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம் என கருதுகிறார்கள். மேலும் இந்த எழுத்துக்கள் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக எழுதப்பட்டுள்ளது. இங்கு கிடைத்துள்ள பெரும்பான்மையான முத்திரைகள் கற்களால் செய்யப்பட்டவையாக இருக்கின்றன. இந்த முத்திரைகள் வர்த்தகத்திலும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, நிர்வாக பணிகளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின்படி டோலாவிராவின் நகர மையத்தில் ஒரு கோட்டை இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இந்த கோட்டை சிற்றாடல், நடுப்பகுதி மற்றும் தாழ்பகுதி என 3 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் சிற்றாடல் பகுதியானது கோட்டைகள் நிறைந்ததாகவும் தலைவர் வாழும் பகுதியாகவும் இருந்திருக்கு. கோட்டைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் நடுப்பகுதியிலும், மட்பாண்டங்கள் செய்வோர், வேளாண்மை தொழில் புரிவோர் என பொதுமக்கள் வாழும் பகுதியாக கீழ்ப்பகுதி இருந்திருக்கலாம் என கருதப்படுது. இந்த கோட்டை கட்டுறதுல ஒரு சின்ன ஆச்சரியமான தகவல் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, டோலாவிரா மக்கள் தங்களோட நகரத்தை உருவாக்குவதற்கு களிமண் மாதிரிகளை, அதாவது கிளே மாடியூல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நகரத்தை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி கிளே பயன்படுத்தி அந்த வடிவத்தை ஒரு மினியேச்சர் மாதிரி செஞ்சு அது எப்படி வரும் அப்படிங்கிறத அவங்க முன்கூட்டியே பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறமா தான் அவங்களோட கோட்டைகளை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கட்டிடங்களை கட்டுறதுக்கு மக்கள் சூரிய ஒளியில் காய வைக்கப்பட்ட செங்கற்களையும் ஸ்டோன் மெஷினரி அல்லது ஸ்டோன் கிராஃப்ட் எனப்படும் கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. நன்கு அமைக்கப்பட்டுள்ள பாதைகள், சுகாதாரத்திற்காக கட்டமைக்கப்பட்டுள்ள நிலத்தடி நீர் அமைப்பு மற்றும் கோட்டையிலிருந்து முறையாக வெளியே செல்லும்படியான முறையான வடிகால் அமைப்பு என டோலாவிரா திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகர நாகரிகத்திற்கான அடையாளத்தை நமக்கு காண்பிக்குது. இங்கு தெற்கு பகுதியை தவிர அனைத்து பகுதிகளிலும் நீர்த்தேக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வாஸ்துகரமாக ஒருவேளை தெற்கு பக்கம் நீர்த்தேக்கங்கள் கட்டப்படாமல் இருந்திருக்க கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க.
டோலாவிராவில் 2 விதமான பருவகால நீரோடைகள் உள்ளன. அது வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மன்சார் மற்றும் தெற்கு பகுதியில் மன்கர் எனப்படும் 2 நீரோடைகள் ஆகும். இந்த 2 நீரோடைகளிலும் உள்ள நீரினை கொண்டு நீர்த்தேக்கங்களை நிறைக்க கால்வாய்கள் சிறப்பாக திட்டமிட்டு அமைச்சிருக்காங்க. டோலாவிராவை சுற்றி 3.25 லட்சம் கன அடி நீர் கொள்ளும் அளவிற்கு நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தண்ணீர் வடிகட்டுவதற்காக கால்வாய்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. வடிகட்டப்பட்ட இந்த நீர் சிற்றாடல் பகுதியில் உள்ள கிணறுகளில் சேமிக்கப்படுமாறு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல. 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தண்ணியை வடிகட்டி பயன்படுத்தியிருக்காங்க. பின்னாடி இந்த கிணறுகளில் உள்ள வடிகட்டப்பட்ட தண்ணீர் சிறு சிறு கிணறுகளில் தேக்கப்பட்டு குடிப்பதற்காகவும் சலவைக்காகவும் வேளாண்மை மற்றும் தொழில் பயன்பாட்டுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நாம ஆச்சரியத்துக்கு உள்ளான ஒரு விஷயமும் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான். எப்படி சிறப்பான நீர் மேலாண்மையை அவங்க செஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இதுவரை உலகில் தோண்டி எடுக்கப்பட்ட உலகின் ஆரம்ப கால நீர் பாதுகாப்பு அமைப்புகளில் டோலாவிராவும் ஒன்று. மேலும் கோட்டையில் 2 பெரிய திறந்தவெளி மைதானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவற்றில் ஒன்று 1,60,000 சதுர அடி பரப்பளவை கொண்டதாகவும் இதுதான் உலகின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய மைதானமாகவும் இருந்திருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கோட்டையில் இருக்க அமைப்படக்கூடிய பெரிய அரங்கம் இருந்ததற்கான சான்று கிடைத்துள்ளதாக இந்த கோட்டையில முக்கியமான சந்திப்புகள் மற்றும் மதம் தொடர்பான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் ஊகிக்கிறாங்க. கோட்டையை விட்டு தள்ளி தனியாக கல்லறை பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றன. கோட்டையின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வலுவான பூட்டமைப்புடன் கூடிய மிகப்பெரிய கதவுகள், தூணின் அடிப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பான வட்ட வடிவிலான வடிவமைப்புகள் கொண்ட உருளைகள் என எந்த விதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பார்கள் என்ற கேள்வியை ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்வைக்கிறது இந்த டோலாவிரா. இதற்கான பதிலையும் கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. இங்கு கிடைத்துள்ள மணிகள் மிகச்சிறியான வட்ட வடிவில் இருக்கு. இதற்காக இந்த மக்கள் ஏதேனும் கருவியை பயன்படுத்தியிருக்க கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட பெரிய கல்வெட்டுகள், வண்ணமான மணிகள், டெரகோட்டா மட்பாண்டங்கள், தங்கம் மற்றும் செப்பு ஆபரணங்கள், முத்திரைகள், மீன் கொக்கிகள், விலங்கு சிலைகள், கருவிகள், கலசங்கள் மற்றும் மனித வடிவங்கள் போன்றவைகள் டோலாவிரா மக்கள் சிறப்பான நகர்ப்புற வாழ்க்கை முறையினை பின்பற்றியதற்கான அடையாளத்தை காட்டுகின்றன. அது மட்டும் இல்லாமல் டோலாவிரா மக்கள் மெசபடோமியா போன்ற தொலைதூர இடங்களில் வர்த்தக தொடர்புகளை வைத்திருந்ததற்கான குறிப்புகளை குறிக்க சில இறக்குமதி கப்பல்கள் குறித்த ஆதாரங்களும் இந்த டோலாவிராவில் கிடைச்சிருக்கு. இந்த பகுதியின் கட்டடங்கள் முழுமையாக கட்டப்படவில்லை. ஏன்னா ஒருவேளை மண்ணெடுக்கின் காரணமாக கட்டப்படாமல் இருந்திருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்த அகழ்வாராய்ச்சியின் 5வது கட்டத்துக்கு பின்னாடி தான் நாகரிகத்தின் சரிவு தொடக்கமயமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. இந்த கட்டத்தில் மக்கள் மிக உயர்ந்த நாகரிகத்திலிருந்து சாதாரண வாழ்க்கை முறையில் விரும்ப தொடங்கியிருக்காங்க. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த கிடைத்துள்ள மட்பாண்டங்களின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மக்கள் தங்கள் நாகரிகத்தின் அழிவை பற்றி அறிந்தவர்களாகவும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சவங்களாகவும் அதனை எதிர்கொள்ள தயாராகவும் இருந்திருக்காங்க. மேலும் டோலாவிராவில் செய்யப்பட்ட மணிகள் மெசபடோமியாவில் உள்ள, அதாவது தற்போது உள்ள ஈராக்கில் கிடைச்சிருக்கு. என்ன மக்களே, டோலாவிரா பற்றிய இந்த தகவல்கள் எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம டோலாவிராவின் இந்த அன்சால்வ்டு கோடன் மீனிங் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.